Hello students, welcome to HibaMax 10th Standard Max oda revision series பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு 5 mark question ஓட day 7 ஆக்சுவலாக day 7ல நம்ம 5 marks அந்த மாதிரி செய்ய போகிறதுல ஏன்னா ரிவிஷன் எக்ஸாம் 8th இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லாஸ்ட் இயர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரோட ஆன்சர் கீ தான் இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். ஆல்ரெடி 2 marks வந்து காலையிலே நான் அப்லோட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ 2 marks கம்ப்ளீட்டாக சாய்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக நான் எழுதி காலையிலே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது 5 mark ஓடது. இந்த 5 mark கொஷின் வித்தவுட் சாய்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ண சம்ஸ் தான். ஸோ ரிவைஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் குவார்ட்டர்லி போர்ஷன்ஸ்னால கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற மாடல் சம்ஸ் எல்லாம் பார்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடல் இந்த சம்மு என்ன மாடலோ அதே மாதிரி வேறு சம் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருந்தால் யூ ஹாவ் டு ஒர்க் அவுட் தட் ஆல்சோ. ஸோ நீங்கள் அந்த சமயம் ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்ல மார்க் அச்சீவ் பண்ண முடியும். எல்லோரும் ஹாஃப் இயர்லி முடிஞ்சு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க, இனிமேலாவது படிக்கணும்டா அப்படின்ட்டு. கரெக்டாக? ஸோ இதுதான் அந்த டைம். டூ ஸ்டார்ட் ஒர்க்கிங் சரிங்களா. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். 29th question. Let A is equal to X is an element of whole number where X is less than 2. Whole number it starts with 0 and less than 2. Next B is equal to X is an element of natural number. X should be greater than 1 or less than or equal to 4 and C is equal to 3,5. So verify that A cross B union C is equal to A cross B union A cross C. Exercise 1.1ல 6th questionல first subdivision. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 6th question இருக்க செகண்ட் சப்டிவிஷனும் படித்து வைக்கணும். அவ்வளோதான். இப்போ ஹோல் நம்பர்னால 0, லெஸ் தென் 2னால 1ஓட ஸ்டாப் பண்ணிடணும். நேச்சுரல் நம்பர் பட் 1 ஈக்குவலில் இல்லை. ஸோ 1 எழுதக்கூடாது. 2, 3 and 4. C வந்து 3 and 5. A cross B union C is equal to A cross B union A cross C. First LHS B union C B union C இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டடாக 3 வருது, அதை மட்டும் ஒரு வாட்டி எழுதணும். அடுத்து A cross B union C. ஃபஸ்ட்டு A செட் எழுதிக்கோங்க, cross B செட் 0,2 0,3 0,4 0,5. சேம் 1,2 1,3 1,4 1,5. ஃபஸ்ட் ரிசல்ட். Next RHS A cross B union A cross C. First A cross B A set cross B set எழுதிடணும். அப்புறம் A cross C A set cross C set 0 to 3 0 to 5 1 to 3 1 to 5. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் யூனியன். யூனியன் என்ன பண்ணும், ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் இல்லையா, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயும் நமக்கு வந்திருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 A cross B union C is equal to A cross B union A cross C. அடுத்த 30th question. If the function f r turns to r is defined by f of x 2x plus 7 x square minus 2 3x minus 2 and limit எல்லாம் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து சால்வ் பண்ண கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து 1.18 சரியா. ஸோ இது ஆல்ரெடி நான் ரிவிஷன் சம்ஸ்லேயே சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரிவிஷன் சம்ஸ் 5 mark நம்ம சால்வ் பண்ணதுல இது இருக்கும். எஃப் ஆஃப் 4னா 4 எந்த லிமிட்டில் வருது, எக்ஸுக்கு மேலே, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே தான் 4 சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ 3 into 4 minus 2 3 4s are 12 12 minus 2 10. அடுத்தது வந்து எஃப் ஆஃப் -2 -2 இங்கே இருக்குது அண்ட் ஈக்குவல்னு இருக்குது பாருங்கள். இங்கேயும் -2 இருக்குது, ஆனால் இது எடுக்கக்கூடாது ஏன்னா கீழே ஈக்குவல் இல்லை. இங்கே தான் ஈக்குவல் இருக்குது, அதனால் இந்த ஃபங்க்ஷன் தான் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் -2 எக்ஸ் இருக்க இடத்துல -2 ஸ்கொயர் -2 4 -2 2. அடுத்தது எஃப் ஆஃப் 4 + 2 times of எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 4 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் 10. எஃப் ஆஃப் 1 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம லிமிட்டில் செக் பண்ணலாம். 1 வந்து செகண்ட் லிமிட் பாருங்கள், -2 -1 0 1 2 3 வரக்கூடாது இல்லையா. ஸோ இங்கே தான் -1. உங்களுக்கு வந்து இதை கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். -2 விட கம்மியானதெல்லாம் எக்ஸு, -2லேருந்து 2 வரைக்கும் செகண்டு, அதுக்கப்புறம் தேர்ட் இது லிமிட்டன்னு எழுதிட்டிங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். செகண்ட் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ x square -2 1 square -2
அப்போ 1 square 1, 1 minus 2 minus 1. 1. 10 plus 2 into minus 1. 10 plus 2 ones are 2 minus 2. 10 minus 2, 8. So already 4 oda value தெரியும். 1 value இப்போ தான் கண்டுபிடிச்சோம். minus 1. minus 3 வந்து third இது. ஏன்னா அங்கே தான் equal to வரும். அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். 2x plus 7. 2 into minus 3 minus 6 plus 7 answer 1. எல்லாத்தையும் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்த question. If f of x is equal to x minus 1, g of x வந்து 3x plus 1 and h of x is equal to x square. Prove that f of g of h is equal to f of g of h. இதை வந்து ப்ரூஃப் பண்ணுவோம் நம்ம. exercise 1.5ல question number 8. first subdivision. அப்போ நீங்கள் second subdivision, third subdivision செஞ்சிருக்கணும். ப்ளஸ் எக்ஸாம்பிள் சம்மில் இருக்கு, அதுலயும் சால்வ் பண்ணணும். சரியா? f of x, g of x, h of x எழுதியாச்சு. LHS equal to RHS. LHS அதில் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது f of g. f குள்ளே g. ஸோ f inside g function. f ஓட ஃபங்க்ஷன் வெளியே எழுதுங்க. of g ஓட ஃபங்க்ஷன். x இருக்க இடத்துல 3x plus 1 minus 1. plus 1 minus 1 கேன்சல் பண்ணால் 3x. அடுத்து f of g of h. f of g இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3x of x square. அப்போ x இருக்கிற இடத்துல x square. நெக்ஸ்ட் RHS. f of g of h. ப்ராக்கெட்குள்ளே g of h இருக்கு. அப்போ அதை முதல்ல செய்யணும். g உள்ள h of x. ஸோ g h of x ஓட வேல்யூ என்ன? x square. இப்போ g ஓட வேல்யூ 3x plus 1 of x square. அப்போ x வர இடத்துல x squareனு மாற்றணும். ஈஸி. அடுத்து f of g of h. இது f of, இது g of h. x இருக்கிற இடத்துல இது எழுதணும். minus 1 plus 1 minus 1 cancel 3x square. From 1 and 2 f of g of h is equal to f of g of h. Hence proved. Next question in an AP. Sum of 4 consecutive terms. 4 consecutive terms on the 28. And their sum of their squares. Sum of their squares. So இது கவனமாக பார்க்கணும். டேரெக்டாக சம் பண்ணிடக்கூடாது. சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் இஸ் 276. ஃபைண்ட் த 4 numbers. எக்ஸாம்பிள் 2.29. சரியா? let the 4 consecutive terms be a minus 3, a minus d, a plus d, a plus 3d. இதே 3 consecutive termsனா மாறி வரும். சரிங்களா? ஸோ அது கவனமாக பார்க்கணும். சம் சொல்லியிருந்தாங்க. சம் 28. ஸோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் 28 மைனஸ் 3d ப்ளஸ் 3d மைனஸ் d ப்ளஸ் d கேன்சல். ஸோ 4a இருக்கும். 4a is equal to 28. a is equal to 28 by 4. therefore a is equal to 7. அடுத்து சம் ஆஃப் தே ஸ்கொயர்ஸ். சம் ஆஃப் தே ஸ்கொயர்ஸ்னா தனித்தனியாக டேர்மை ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ ஒரு டேர்மே நம்ம எப்படி பிரிக்கணும்? a ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் plus a square minus 2 into a into b plus b square இடத்துல d square. இப்போ இந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் வர இடத்துல ப்ளஸ்ன்னு மாற்றிக்கிட்டா போதும். சரியா? ஸோ அப்போ மைனஸ் டேர்மும் ப்ளஸ் டேர்மும் கேன்சல் தான் ஆகும். அப்போ minus 6ad plus 6ad minus 2ad plus 2ad கேன்சல். பேலன்ஸ் இருக்க a, பேலன்ஸ் எத்தனை a இருக்கு? 1 2 3 3 4 4a ஸ்கொயர். அதே மாதிரி d மட்டும் ஆட் பண்ணும். 18 19 20d. கரெக்டா? இப்போ எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 1 time 5 times 69 times. அடுத்து ஏ வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 7. ஸோ 7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 49 அந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா? 7 ஸ்கொயர் 49 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் மைனஸ், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 20. 5ஆல் டிவைட் பண்ணால் 4. ஸ்கொயர் இருக்க ஸ்கொயர் ரூட் வர்றதுனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ ஏவோட வேல்யூ 7, டியோட வேல்யூ ப்ளஸ் 2. அந்த 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். அடுத்து ஏ வேல்யூ 7, டி வேல்யூ மைனஸ் 2. 4 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச வேலை கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா இதுக்கு அப்படியே ரிவர்ஸில் வரும். சரியா? ஃபைண்ட் த சம் டு n terms of 3 plus 33 plus 333 up to n terms. So 2.8ல 4th sumல second subdivision. So இந்த type sums நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். 5 plus 5 5 வரும். லாஸ்ட் டைம் 7 plus 7 7, பட் அது புக்லேயே இல்லை. பட் 5 இருக்கிற இடத்துல 7 மாற்றணும்னு ரிவிஷன் சம்ஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ரிவிஷன் சம்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே நிறைய 5 marks உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? 3 plus 33 plus 333. ஓகேவா? ஸோ 3 காமனாக வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். காமனாக வெளியே எடுத்து 1 1 1 1 1 1 மாற்றணும். அடுத்த ஸ்டெப் என்ன? மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9. டிவைடட் பை 9 வெளியே இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் 9 மட்டும் உள்ளே இருக்கணும்.
அதுக்கு அடுத்த ஸ்டெப் 9 வந்து 10 minus 1, 99 வந்து 100 minus 1, 999 வந்து 1000 minus 1 up to n terms. அடுத்து 3 by 9, 10, 100, 1000 ஃபஸ்ட்டு, அப்புறம் மைனஸ் எழுதிட்டு காமனாக 1 1 1 1 up to n terms ஆகிடும். இப்போ இது தனியாக ஒரு சீரீஸ் ஏ. இப்போ இது ஏபி அப்படின்னா மைனஸ் பண்ணால் வராது, அப்போ ஜிபி தான். ஸோ T2 divided by T1, 100 divided by 10 வந்து 10. ஸோ ஏ ஒன்று ஆர் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம். எஸ் ஆஃப் என் ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. அதில் ஏ வேல்யூனா ஆர் வேல்யூனா சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 10 minus 1 9ன்னு அப்புறமா மாற்றிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 3 by 9 இந்த சீரீஸ்க்கு பதிலாக ஃபார்முலா அண்ட் 1 plus 1 plus 1 up to n terms. இப்போ 100 termsனால் 100 வரும், அதனால் மைனஸ் n. அண்ட் லாஸ்ட்டாக 10 minus 1 9 அண்ட் 3 by 9 இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணுறோம். 3 10s are 30, 9 9s are 81. 3 into n divided by 9. ஸோ இதை வந்து கேன்சல் பண்ணுறாங்க 3 டேபிளில். 3 10s are 3, 27s are, and 3 1s are 3 3s are. ஆக்சுவலாக இது வந்து முன்னாடியே கூட கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இப்போ 3 by 9 of 10 into 10 power n minus 1 divided by 9 minus n இருக்குன்னா 1 time 3 time. அப்போ அடுத்த லைனில் எப்படி வரும்? 1 into 10 10 into 10 power n minus 1, 3 9s are 27 minus 1 into n n by 3. ஸோ சேம் ரிசல்ட் தான் இங்கே உள்ளே வந்துட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். அது வந்து முன்னாடியே சால்வ் பண்ணிட்டு சால்வ் பண்ண போகிறோம். அடுத்த question, Rekha has 15 square color papers of size 10, 11, 12, 24. How much area can be decorated with these color papers? So sum அவ்வளோதான். 2.9ல 6th question. நான் ஆல்ரெடி இதுவும் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். ஸோ 10, 11, 12, 24 ஏரியா கேட்குறாங்க, ஸ்கொயருன்னு கேட்குறாங்க. அப்போது சைடு இன்டூ சைடு. அப்போ 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் அப் டு 24. ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்? 1 to 24, அப்புறம் 10க்கு முன்னாடி வர்றது வரைக்கும் தனியாக. இங்கே n is equal to 24, இங்கே n is equal to 9. ஸோ n into n plus 1, 2n plus 1 by 6. Same n into n plus 1, 2n plus 1 by 6. 24, 25, 48, 49, 9, 10, 18, 19 by 6. கேன்சல் பண்ணுங்க. 6 டேபிளில் 6 1s are 6 4s are. 6 டேபிளில் கேன்சல் ஆகாது. 3 3s are, 3 2s are, 2 1s are, 2 5s are. ஸோ மேலே இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணுங்க, மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஷின், solve x plus y plus z is equal to 5, 2x minus y plus z is equal to 9, x minus 2y plus 3z is equal to 16. 3.1ல ஃபஸ்ட் கொஷனில் ஃபஸ்ட் சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்தாலே ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணலாம். ஸோ அதுதான் நானும் செய்கிறேன். ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணிவிட்டேன். 3x 2z 14. அடுத்தது சேம் ஒய் தான் நம்ம ரிமூவ் பண்ணோம். ப்ளஸ் மைனஸ் இருக்குது, ஆனால் இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 2. ஸோ 2x 2y 2z. கீழேயும் பாருங்கள், x minus 2y plus 3z is equal to 16. plus 2y minus 2y என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிறத எழுதிக்கலாம். இப்போ 4 and 5 கம்பேர் பண்ணோம். சேம் 3x 3xனே இருக்குது, சைன் மட்டும் மாற்றினா போதும். மைனஸ் 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 இதை கேன்சல் பண்ணிடலாம். இது minus 3z is equal to minus 12. ஸோ z is equal to minus 12 by minus 3 கேன்சல் பண்ணிட்டா 4. இப்போ z equal to 4 நம்ம இதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி x கண்டுபிடிக்கணும். z equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 8 ப்ளஸ் 8 அன்சைட் போகும், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. 6 டிவைடட் பை 3 பண்ணோம் 2. அடுத்து x equal to 2, z is equal to 4. y வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அதான் ஈஸி பாருங்கள். 2 4 y சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் சொல்யூஷன் எழுதிடலாம். அடுத்த கொஷின், 36x power 4 minus 60x cube plus 61x square minus mx plus n is a perfect square. Find the value of m and n. 3.8 முக்கியமான எக்ஸசைஸ். இப்போ ரிவிஷனில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று வந்துருக்கணும், ஏன்னா அவ்வளோதான் போர்ஷன்ஸ் அதுலேருந்து அவங்க எடுத்துருவாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் சம்ஸு 36x power 4, ஸோ 6 6 are 36, x square, ஸோ 36x power 4 கேன்சல் ஆகிடும். 2 டேர்ம் இறக்கிடுவோம். ஃபஸ்ட்டு நமக்கு வெறும் 6x square இருக்கும், இன்டூ 2 பண்ணால் 12x square minus 60 12x square minus 60x cube divided by 12x square. 12 5s are, இது 2 இது கேன்சல் ஆனால் ஒரு x இருக்கும். ஸோ minus 5x, இங்கேயும் minus 5x. மல்டிபிள் பண்ணால் அடுத்த செட்டு
இது ப்ளஸ் இது மைனஸ் ஆகும், இது கேன்சல் பண்ணிடுவோம். 61 மைனஸ் 25 வந்து 36, பேலன்ஸ் இருக்க ரெண்டு டேர்ம். இப்போ 36 அண்ட் நியூமரேட்டர் அண்ட் கோஷன்ட்டை இன்டூ 2, அப்போ இது 12 ஆகும், இது 10 ஆகும். கரெக்டா? இப்போ 36x² டிவைடட் பை 12 வந்து 3. அப்போ இங்கேயும் ப்ளஸ் 3 எழுதணும், நம்ம கோஷன்ட்லேயும் ப்ளஸ் 3 எழுதிடணும். மல்டிபிள் பண்ணால் சேம் 36x² வரும். பேலன்ஸ் இருக்காது மல்டிபிள் பண்ணால் 3 டைம்ஸா 3 3ஸா ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் மைனஸ் ஆகும். ஸோ எப்போவுமே கேன்சல் ஆகி 0 ஆகிடும். இப்போ இந்த டேர்ம் கண்டுபிடிக்கிறதுல ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணும். எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா கீழே இருக்கிறத எழுதிக்கோங்க, பட் இங்கே வந்து இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் அது அப்படியே எழுதலாம், பட் இங்கே மைனஸ் இருக்கிறனால ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். மைனஸ் எம் ப்ளஸ் 30 = 0. ஏன் ப்ளஸ் எடுக்கிறீங்க, இது எடுக்கலைன்னா மைனஸு இந்த ப்ளஸ்ஸு சேர்ந்தால் தான் 0 வரும். அப்போ வந்து இந்த மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் எம் ஆன்சர் கொண்டு போயிட்டோன்னா 30 = m. இதே வந்து இந்த ஸ்டெப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ், டேரெக்டாக n = 9ன்னு எழுதிடலாம். சரிங்களா? எப்போவுமே ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, mn வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் கேட்பாங்க. சரிங்களா? பேலன்ஸ் இருக்கிற சம்ஸை விட இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எக்ஸாம்பிள் சம்மில் ஒன்று இருக்குது, எக்ஸசைஸில் 2, 4 இருக்குது. சரிங்களா? அது சால்வ் பண்ணிடணும். ப்ரூவ் தட் த ஈக்குவேஷன் x² p² + q² 2x pr + qs r² s² = 0 has no real roots. If ps is equal to qr, then show that the roots are real and equal. Example 3.42. x² p² + q² 2x pr qs plus r² x² = 0. x² முன்னாடி இருக்கிறது a, x-ஓட கோஎஃபிஷியன்ட், அப்போ 2 எடுத்துக்கணும். 2 into இந்த டேர்ம் b, லாஸ்ட் கான்ஸ்டன்ட் xஐ இல்லாதது c. del is equal to b² minus 4 into a into c. சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 2² 4, a plus b whole square, a² 2ab plus b², p² into r² p² into x², q² into r² q² into x². 4 இன்சைட் மல்டிபிள் பண்ண வேண்டாம், காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ கம்ப்ளீட்டாக ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறணும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வர்றது. இதுலேயும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ், ஃபஸ்ட்டாக மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் வெளியே எடுத்துடுங்க. ஸோ மைனஸ் வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். அதாவது p² x² minus 2pqrs plus q² r² 4ன்னு வரும். இது வந்து a² minus 2ab plus b². ஸோ less than 0 கண்டிஷன் என்ன, the roots are not real. இது எழுதணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக எழுதணும். நெக்ஸ்ட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம். ps is equal to qr இருந்தால் கேஸ் 1. ஸோ இங்கே சேம் வேல்யூ வரும், இது 0 ஆகிடும். அப்போ டெல் வந்து 0 ஆகிடும். இஃப் ps is equal to qr இருக்கும் போது, ஸோ த ரூட்ஸ் வில் பி ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எழுதணும். 38 வந்து ஸ்டேட் அண்ட் ட்ரூ ஆங்கிள் பைசெக்டர் தியரம், பேஜ் நம்பர் 174ல் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நிறைய வாட்டி படிக்க சொல்லிட்டேன். த இன்டர்னல் பைசெக்டர் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் டிவைட் த ஆப்போசிட் சைட் இன்டர்னலி in the ratio of the corresponding sides containing the angle. ப்ரூஃபில் given வந்து triangle ABC, AD வந்து internal bisector. என்ன ப்ரூஃப் பண்ணும், AB by AC is equal to BD by CD. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் parallel to AB, extend AD to meet the line through C. ஸோ இது வந்து நம்ம செய்கிற எக்ஸ்டென்ஷன். அடுத்தது ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் ரீசனும் எழுதணும். ஒரு சில பேர் என்ன எழுதுறீங்க, ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிட்டு எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கல, தியரம் படிக்க சொன்னீங்க ஆனால் எனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கலன்னா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு முதல்ல பார்க்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏஇசி பிஏஇ. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்கிள், இந்த டயக்ராம்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க, இது ஃபஸ்ட் ஆங்கிள், இது செகண்ட் ஆங்கிள் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள். அடுத்தது ஏசிஇ வந்து ஐசோலஸ், அப்போது ஏசியும் சியும் ஈக்குவல் ஆகிடும். இது ரெண்டும் வச்சு நம்ம என்ன சொல்லலாம்னா ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னா ஏபி பை சிஇ இஸ் ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ இதில் கொஞ்சம் சேஞ்ச், ஏன்னா சிஇயும் ஏசியும் ஈக்குவல், நான் ஏசின்னு மாற்றினா தான் எனக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ அதை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். அப்புறம் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடணும். சைடில் ரீசன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் 8, 6, 5, 11, -5, 12, -4, 3. எக்ஸாம்பிள் 5.6. ஏரியா ஆஃப் குவாடிலேட்டரல் ரொம்பவே ஈஸியான சம் இல்லையா? ஸோ பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க, ஃபார்முலா என்னன்னு எழுதிடுங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா எழுதிட்டு அப்புறம் சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் பாயிண்ட்ஸ் எழுதிடுங்க. பாயிண்ட்ஸ் எழுதிட்டோன்னா 8 11s are
5 12s are minus 5 into 3 minus 4 into 6. 6 5s are minus 55 minus 48 minus plus 24. இதை சால்வ் பண்ணுங்க, இதையும் சால்வ் பண்ணுங்க. மைனஸ்ல வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும். ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணுங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க. அடுத்தது find the equation of perpendicular bisector of a line joining the points A வந்து minus 4,2, B வந்து 6, minus 4. Exercise 5.4ல 8th question. So A என்ன B என்ன, இதோட perpendicular bisector. So midpoint வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே bisector அப்படின்னாலே இதை ரெண்டா பிரிக்கிறது, equal half. சரிங்களா? அப்போ midpoint ஃபார்ம்ல எல்லாருக்குமே தெரியும், x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. So point substitute பண்ணி சால்வ் பண்ணிடுங்க. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1, minus 1 வரும். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸ்லோப்போட ஃபார்முலா தெரியும், y2 minus y1 divided by x2 minus x1. பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. பர்பெண்டிகுலர் ஸ்லோப், அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். 5/3 மைனஸ் இருந்தால் ப்ளஸ். 1 ஸ்லோப் 1 பாயிண்ட். 1, minus 1 ஸ்லோப் வந்து 5/3. ஸோ y minus y1 is equal to m into x minus x1. y minus of minus 1 is equal to 5/3 x minus 1. So minus into minus plus ஆகும், கீழே இருக்க 3 மேலே ஆகிடும். 5 into x minus 1. 3 inside multiple, 5 inside multiple. 3 and 5 inside multiple பண்ணிட்டோம், ஒரு லைன் வந்துடும். ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். x y இது ரெண்டும் சேர்த்து minus 8 equal to 0. அடுத்து 41 6.1 question பார்க்கலாம். if cos theta by 1 plus sin theta is equal to 1 by a, then prove that a square minus 1 by a square plus 1 is equal to sin theta. So given எழுதிக்கலாம், cos theta by 1 plus sin theta 1 by a, taking reciprocal எழுதிட்டோம். இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா a square minus 1, அப்போ ஸ்கொயர் வேணும். So squaring on both the sides. 1 plus sin theta whole square by cos square theta is equal to a square. இப்போ cos square theta னா 1 minus sin square theta. இப்போ இது எப்படி இருக்குன்னா இங்கே ஸ்கொயர் வரலாம் இல்லையா, இதை ரெண்டா எழுதிக்கலாம். 1 plus sin theta 1 plus sin theta. a square minus b square, அப்போ a plus b a minus b. ப்ளஸ் டேர்மை மட்டும் கேன்சல் பண்ணுங்க, a ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம ப்ரூஃப் எப்படி இருக்குன்னா a square minus 1 a square plus 1. ஸோ a square வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ ப்ரூஃபில் -1 + 1 வரணும். இங்கே -1 இங்கே +1. எல்சிஎம் எடுக்கணுமா? இன்ட்டு 1. அப்போது -1 minus sin theta by 1 minus sin theta. சேம் இங்கே 1 minus sin theta தான் வரும். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். டினாமினேட்டரில் 1 minus sin theta 1 minus sin theta கேன்சல். பேலன்ஸ் இருக்கிறத எழுதணும். எழுதும் போது கவனமாக இருக்கணும். நியூமரேட்டரில் மைனஸ் இன்சைட், அப்போ இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ இது ரெண்டு வருமா? +1 -1 கேன்சல். sin theta கேன்சல். பேலன்ஸ் மேலே வந்து 2 sin theta இருக்கும். ஸோ 2 sin theta by 2 sin theta. அவ்வளோதான். இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டன் முடிச்சிடலாம். அடுத்தது 42nd question. The sum of the reciprocals of x plus 2 and x minus 2 is equal to 6 times the reciprocal of 4x plus 7. Find the value of x. கொஷின் படிக்கும்போது நமக்கு தெரியும், இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணதில்லை, நான் புக்கில் இல்லை. பட் இதை ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணலாம். சம் ஆஃப் ரெசிப்ரோக்கல்ஸ்னால் என்ன? ரெண்டுத்தையும் சம் பண்ணும். அண்ட் ரெசிப்ரோக்கலை 1 by x plus 2 plus 1 by x minus 2 is equal to 6 times of the reciprocal of, அப்போ 6 into 1 by, அவ்வளோதானே? சரிங்களா? இப்போ எழுதியிருக்கேன் பாருங்கள், ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 1 by x plus 2 plus 1 by x minus 2 is equal to 6 times of reciprocal, அப்போ 1 by 4x plus 7. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 6 1s are. இப்போ இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ x minus 2 plus x plus 2 divided by, இது a plus b a minus b, அப்போ a square minus b square. இந்த டேர்ம் அப்படியே வரும். ப்ளஸ் 2 minus 2 கேன்சல். 2x divided byன்னு இருக்குது. அப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2x இன்சைட் மல்டிபிள் பண்ண 6 வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. சால்வ் பண்ணுங்கள். x ஸ்கொயர் ஒரு டேர்ம் 14x 24. இது மட்டும் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ 2 டேபிளால் டிவைட் ஆகும். ஸோ டிவைடட் பை 2ன்னு எழுதிடலாம். 12 ரெண்டாக பிரித்தா 4 3 x plus 4 x plus 3 is equal to 0. ப்ளஸ் 4னா -4 ப்ளஸ் 3னா -3. இது வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ இது வந்து
கொஷின் நான் பார்த்ததே இல்லை நீங்கள் அட்டன் பண்ணாமலே விடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் மேபி உங்களுக்கு கரெக்டான ஆன்சரே வந்துடும் சரிங்களா. ஸோ 5 மார்க் ரொம்ப முக்கியமானது இல்லையா. இப்போ ஸ்கூல் எக்ஸாமில் சொல்லுவாங்க லைக் நீங்கள் கம்பல்சரி தரலன்னா மேலே இருக்கிற ஏதாவது எழுதிடுங்க. பட் நம்ம பப்ளிக் எக்ஸாமில் அப்படி பண்ண முடியாது. நீங்கள் கம்பல்சரி கொஷின் தான் கண்டிப்பாக 10th 5 மார்க்காக எழுதணும். இல்லாமல் வேறு ஏதாவது எழுதிங்கன்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நான் எழுதிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. கம்பல்சரி கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணணும் சரியா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் இயரோட கொஷின் பேப்பர் குவார்ட்டர்லி கொஷின் பேப்பரோட எல்லா கொஷின்ஸும் பார்த்துட்டோம். வித்தவுட் சாய்ஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இதே டைப்பில் இருக்க மற்ற கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணுவோம் இல்லையா. பப்ளிக் எக்ஸாமுக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.